வணக்கம். சென்னையில் திமுக கொடி கட்டிய காரிலிருந்து இளைஞர்கள் இளம் பெண்களை துரத்தி மிரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கல்லூரி வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி பரவலாக பேசப்பட்டு வந்தது. மேலும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திமுக அரசுக்கு எதிராக போராட்டமும் நடத்தியது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு பயங்கர சம்பவம் சென்னையில் அரங்கேறி உள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. அந்த வீடியோவில் திமுக கட்சி கொடியோடு கார் ஒன்று சென்னை ஈசிஆர் சாலையில் நடு ரோட்டில் நிற்கிறது. அதில் இருந்து இளைஞர் ஒருவர் வேகமாக இறங்கி பின்னால் நிற்கும் பெண்கள் வந்து கொண்டிருந்த காரை நோக்கி ஓடி வருகிறான். இதனால் பயந்து அலறிய இளம் பெண்கள் கதரை துடிக்கிறார்கள். இதனை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களது உறவினர்களுக்கு அந்த பெண் போன் செய்ய கூறுகிறார். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனை அடுத்து இந்த வீடியோ காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றது, அந்த பெண்களுக்கு என்ன ஆனது, காரில் விரட்டிய நபர்கள் யார் எனவும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே இந்த வீடியோ காட்சி தொடர்பாக பாஜக நிர்வாகி சூர்யா திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திமுக கொடி கட்டிய காரில் ஒரு கயவர் கூட்டம் பெண்களை துரத்துகிறது நடு ரோட்டில். இரும்பு கரத்தை விற்று பேரிச்சம்பளத்துக்கு போட்டு ஆட்சி நடத்தும் முதல்வரே, இதுதான் உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காக்கப்படும் லட்சணமா? திமுக கொடி கட்டினால் எந்த வன்முறையும் செய்யலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார்.